ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனலைசஸ் பண்ண போகிறோம்னா USD CHF சார்ட்டை நீங்கள் அனலைசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1.5 மணி நேரம் தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணுறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இதுதான் அந்த சார்ட்டு. இது வந்து பிஃபோர் டார்கெட், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கே நமக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த 2 ஆர்டர் பிளாக்கு இன்வேலிடு தான். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் நமக்கு ஒர்க் ஆகி ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்லேயே நமக்கு வந்து தேவையான டார்கெட் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம அதை தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது டிபி அடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம ஒரு வியூ வந்து பார்க்கலாம், சரிங்களா? எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தான், சரிங்களா? ட்ரெண்டில் இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது சிஹெச் கொடுத்து நல்ல ஒரு டவுன் சைடு மொமெண்டமில் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆகிறது வந்து நமக்கு ப்ரோ ட்ரெண்டாகவும் பை ஆகிறது கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். செல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப் ஜோன், அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டை நல்லா வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையே பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆர்டர் பிளாக்குக்கு கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் நமக்கு வந்து இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் நமக்கு இருக்கிறதுனால இதை நம்ம ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக்காக வந்து நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா வந்து லிக்விடிட்டி வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த விஷயம், சரி இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே இறங்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வேணும் இல்லைங்களா? கன்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச் வந்து தேவை, சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து டேரெக்டாக வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே போகுது. ஆர்டர் பிளாக்குள்ளே போனோன்னா மார்க்கெட் வந்து ஒரு சிஹெச் இந்த பிளேஸில் வந்து பண்ணுது, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேஸ்லேயே ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டாப் லாஸை கொண்டு போய் எங்கே வைக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக இந்த மேலே, அதாவது 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வச்சுட்டு டார்கெட்டை வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், சரிங்களா? இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்குறீங்க, சார் இப்போ வந்து புது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையா தான் வந்துட்டுருக்கு. அதுலேயே வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்எம்டி பார்த்து நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்பவுமே வந்து ஹை ப்ராபபிலிட்டிஸாக இருக்கும், சரிங்களா? இப்போ USD CHFனா USD CADயோட நீங்கள் வந்து பேர் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து எஸ்எம்டி யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக மாறும். ரெண்டாவது, ரொம்ப நேரம் ட்ரேட்குள்ளே இல்லாமல் இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஹை இதாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப நேரம் ட்ரேடுக்குள்ளே இல்லாமல் ஜஸ்ட்டு இப்படி சடன்னு டார்கெட்டை வந்து முடிச்சுட்டு இங்கே ஒரு 1 மினிட்டில் ஒரு ஸ்கேல்பிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு ஹை அக்யூரசி ரேட்டை வந்து அதிகப்படுத்தி தரும், சரிங்களா? பட் நம்ம வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறதில்லை மீன்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே. நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, சரிங்களா? இப்போ பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் நீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணி அடுத்தது கண்டினியூஷன் சிம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இது உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனாக மாறும், சரிங்களா? இங்கே ஒரு செல் எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு சேஃப் ஜோனாக மாறும். மார்க்கெட் வந்து நீட்டாக நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் நமக்கு நீட்டாக வந்து இந்த இடத்துலையே ஒரு மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தோம்னா என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்று தாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து போகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வந்து விஷயம், சரிங்களா? அது மேலே போகுதா கீழே போகுதா அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறம் லைன் பைல என்ன நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்தது ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். பட் வந்து இது கொடுத்தது அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பார்க்கணும் இல்லைங்க. கொடுத்தது அப்படின்றத பட்சத்தில் இது வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 1 hour ஆர்டர் பிளாக்லேயே நீங்கள் வந்து எஸ்எல் வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் கூட ஒரு 1:6 வரைக்கும் நல்லா நீட்டாக அங்கே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நீட்டாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு, சரிங்களா? இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸ்கேல்பிங் அப்படின்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பல என்ட்ரிஸ் வந்து நிறையா வரும், சரிங்களா? ஓகே,
சரிங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.